இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாட்களிலே தொடர்ந்து லெந்து நாட்களுக்குரிய தியானங்களை நாம் கவனித்து வருகிறோம். கடவுளுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவின் தன்மையை சீராய்வு செய்கிற காலங்கள்தான் இந்த லெந்து காலங்கள். உறவிலே விரிசல்கள் எங்கே நடந்திருக்கிறது, இடைவெளிகள் எங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பதை திருமறையின் அடிப்படையிலே ஆராய்ந்து பார்க்கவும், உணர்த்தப்படுகிற பாவங்களை மனஸ்தாபத்தோடு கடவுளிடத்திலே அறிக்கை செய்யவும், கடவுளிடத்திலே திரும்பி வருவதற்குமான ஒரு காலங்கள் தான் இந்த லெந்து காலங்கள். இதில் நாம் என்னென்ன காரியங்களை நம்முடைய உறவின் விரிசல்களிலே கவனிக்க வேண்டும், எந்த அடிப்படையிலே நம்முடைய மனம் திரும்புதல் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் கவனித்து வருகிறோம். கடந்த தியானத்திலே நான் சொன்னேன், உறவின் விரிசல்கள் நம்முடைய அடையாளத்திலே ஒரு சேதத்தை ஏற்படுத்தும் என்று நான் சொன்னேன். இளைய குமாரனுடைய வாழ்வில் இருந்து நாம் அதை கவனித்தோம். இன்றைக்கு சங்கீதம் 51 சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். 51 சங்கீதம் 12வது தொடர். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். உறவிலே விரிசல்களை ஏற்படுத்துகிற மனிதன் கடவுளுக்கும் தனக்கும் இடையிலே இடரல்களை உண்டாக்கி கொள்ளுகிற மனிதன் கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து பின்னடைவு அடைகிறான். அதில் அவனுக்கு நேரிடுகிற ஒரு மாபெரும் சேதம் என்னவென்றால், இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை அவன் இழக்கிறான். புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் கடவுளுக்கு விரோதமாக விசுவாசி ஆன பிறகும் அவன் பாவம் செய்யும் போது அவன் தன் இரட்சண்யத்தை இழப்பதில்லை, மீட்பை இழப்பதில்லை. ஆனால் மீட்பின் சந்தோஷத்திலே அவன் சேதத்தை ஏற்படுத்துவான். மீட்பின் சந்தோஷம் நமக்குள் குறைவுபடுகிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதுதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற சரியான சமிக்கையாகும். உனக்குள்ளே இருக்கிற மீட்பின் சந்தோஷத்தை அல்லாது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எப்பொழுதாவது நீ குறைவாக எண்ணுகிறாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதைத்தான் திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது. நமக்குள் இருக்கிற ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று. எனக்குள் இருக்கிற ஆவியானவர் துக்கப்படும் போது என்னுடைய வாழ்வில் நடக்கிற ஒரு பிரதான சம்பவம் என்ன? என்னுடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நான் இழந்து விடுகிறேன். அந்த சந்தோஷம் எனக்குள் இல்லாமல் போய்விடுகிறது. இதுதான் இன்றைய நம்முடைய பெரிய கேள்வியாக இருக்க வேண்டும். ஆராய்ந்து பார்ப்பீர்களா? எங்கே உங்களுடைய காரியங்கள் தடைப்பட்டது? எதனால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மீட்பின் சந்தோஷத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் என்பதை யோவான் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய சந்தோஷம் நிலைத்திருக்கும் சந்தோஷம், அது நிறைவாயிருக்கும் சந்தோஷம். இந்த நிலைத்திருக்கும் சந்தோஷம், நிறைவாயிருக்கும் சந்தோஷம் எங்கேயாகிலும் குறைபடுகிறது என்றால் நீங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நிலைத்திருக்கிற ஒன்றாக, நிறைவான ஒன்றாக மீட்பின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் தேவ பிரசன்னத்திற்கு வாருங்கள். ஆண்டவரே, எந்த காரியம் என்னை தடை செய்திருக்கிறது, எதனால் நான் என் சந்தோஷத்தை இழந்திருக்கிறேன் என்பதை எனக்கு உணர்த்தும் என்று கெஞ்சுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேச வேண்டும். இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதுதான் கடவுளிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற மாபெரும் ஒரு ஈவாகும். மீட்பு வாழ்வின் பிரதான பரிசு அதுதான். இந்த தியானத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். எங்கே நமக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறதோ அந்த பிரச்சனையை சரி செய்வோம். இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்க முன் வருவோம். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல தியான நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கேயாகிலும் நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து
உறவிலே விரிசல்களை ஏற்படுத்தி எங்கள் சமாதானத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்றால் அதை உணர்ந்து கொள்ளும் கிருபையை எங்களுக்கு தாரும்.